ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு இருக்கிற பெரிய டார்கெட் நம்மளோட கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம்லேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல்னு தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிப்போம். அதுலேயே ஆர்கானிக்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு போர்ஷன்ஸும் நம்ம எப்படி வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணணும், ரைட்? ஸோ ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் நீங்கள் தனித்தனியாக படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் படிக்கலாம். இல்லை வால்யூம் 1 வால்யூம் 2 நான் தனித்தனியாக அதை பேஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா ஓகே, தட் இஸ் ஃபைன். ஆனால் ஆக மொத்தத்தில் நம்ம வந்து படிக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி இப்போ இருந்தே வந்து டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்ணி அதை படிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட புக் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணும். ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். பேசிக் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு புக்குக்குள்ளே இருந்து தான் வந்து கேட்குறாங்க. புக் பேக் கொஷின்ஸில் நம்ம என்ன தான் வந்து படித்து முடித்தாலும் 60% தான் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கிற 40% நம்ம அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து படிக்கணும். அதுலேயும் நீங்கள் ரிப்பீட்டடாக எந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி வந்து படிங்க. அதுக்காக புக் இன்டீரியர் கேட்பாங்கன்னு நினச்சி இப்போ இருந்தே வந்து பதட்டப்பட்டு இருக்காதீங்க. எதுனாலுமே ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு எதனால ஓகே நம்ம பரவாயில்ல ஃபேஸ் பண்ணிக்கலான்ட்டு ரெடியாக இருக்கீங்களா? எஸ் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். நம்ம 12th கெமிஸ்ட்ரியில் 1.5 days ஸ்டடி பிளானை வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிலபஸில் த ஹோல் சிலபஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபுல் சிலபஸ் அதில் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எது? ஸோ ஃபிசிக்கல்னு எடுத்துட்டோம்னா அதில் ஹை வெயிட்டேஜ் எது? ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். எஸ் அதில் வந்து வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கிளியராக வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்து கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் தெளிவாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக் இன்டீரியர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா? எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 15th அன்னைக்கு ஸோ மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா எப்படியுமே ரொம்ப ரொம்ப டயர்டாக இருப்போம். வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? 2 and 3 மார்க்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் 1 மார்க்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நான் 1 மார்க்ஸை நான் இப்போ படிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஃபைனலாக கூட ஆல் சாப்டர் 1 மார்க்ஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 16th வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் வந்து வால்யூம் 2ஓட 2 and 3 மார்க்ஸ் படிக்கலாம். ஆர்எல்ஸ் எனக்கு வந்து நான் வால்யூம் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஓகேவா? என்னடா இங்கேயும் கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரியே வருதுன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். நான் வால்யூம் 1 ஃபுல்லாக முடிக்கிறேன் அப்படின்னா வால்யூம் 1 ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வால்யூம் 2க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், சரியா? ஓகே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி படிக்கணும்னு இருக்கும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி எழுதிக்கலாம், சரிங்களா? அடுத்தது வால்யூம் 1ஓட 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்வாப் பண்ணுறாங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். இல்லை இதே நான் படிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் வால்யூம் 2ஓட 5 மார்க்ஸ் வந்து பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இதில் 1 மார்க் கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கூட படிச்சிட்டிங்கன்னா போதும், சரியா? லாஸ்ட்டாக கூட எல்லா சப்ஜெக்ட் ஆல் சாப்டர்ஸோட 1 மார்க்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த சாப்டர்ல இருந்தாலும் நமக்கு புக் இன்டீரியர் கேட்குறாங்க, எப்படி வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு சாப்டர் கொஷின் பேப்பர் பார்த்துடலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரியா? ஓகே. ஸோ இதில் எந்தெந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சாப்டர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8லேருந்து ஸோ லைனாக எல்லா சாப்டர்லேருந்தும் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ இதில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அடுத்தது நமக்கு வந்து சாப்டர் 15 வரைக்குமே லைனாக எல்லா கொஷின்ஸுமே ஒரு சாப்டருக்கு ஒரு கொஷின் சொல்லி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின்ஸில் நமக்கு வந்துட்டு சாப்டர் 1, 2லேருந்து புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்களேன் சாப்டர் 5லேருந்து புக்கின் அண்ட் சாப்டர் 10லேருந்து புக்கின் கேட்டிருக்காங்க. சாப்டர் 14, சாப்டர் 12, ஓகே. ஸோ இதில் இருந்தாலும் நமக்கு புக்கின் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த சாப்டர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஹையஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சாப்டர் 5, 10, 12, 14 எதுக்கு? 2 மார்க் கொஷின்ஸ்க்கு, சரிங்களா? சாப்டர் 5, 10, 12, 14 ஸோ இந்த சாப்டர்ஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அடிஷ்னலாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? புக் இன்டீரியர் ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பாருங்களேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 4 நியூட்ரல் லிகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஹார்மோன்ஸ்னால் என்ன அதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன இல்லையா ரியாக்ஷன்லேருந்து கேட்பாங்க. ஸோ பேசிக் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது 3 மார்க்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏகப்பட்ட புக்கின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை புக் பேக்குன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னாலே 2 கொஷின் தான் வந்து நம்ம கேட்டிருக்காங்கப்பா. ஸோ சாப்டர் 2, 4, 5
and 14 12 15. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 14 12. ஸோ இது ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. அப்போ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க, அந்த சாப்டர்ஸ்லேருந்து டெஃபினட்டாக நமக்கு புக் இன்டீரியர் வந்து கேட்பாங்க and 10 ஆல்சோ. ஸோ சாப்டர் 2 4 5 10 and 12 14 15 சரியா. ஸோ இதில் ரிப்பீட்டடாக கேட்குறது வந்து சாப்டர் 5 இல்லைங்களா. சாப்டர் 5 10 12 14. ஸோ இந்த 4 சாப்டர்லேருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு புக் இன்டீரியர் வந்து கேட்பாங்க. ஸோ அதை தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. அடுத்தது நமக்கு வந்து 5 மார்க் கொஷின். ஸோ இதுலேயும் வந்துட்டு எதெல்லாம் வந்து புக்கிங் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புக்குக்குள்ளே இருக்குப்பா. சொல்யூஷன் இல்லாமல் கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் இது எப்படி வந்து கேட்டிருக்காங்க, ரியாக்ஷன் கேட்டிருக்காங்களா, ரூல்ஸ் கேட்டிருக்காங்களா, ப்ரிப்பரேஷன் கேட்டிருக்காங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்க்கணும் சரியா. தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ 5 மார்க் கொஷின்ஸில் புக் இன்டீரியரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கேட்டிருக்காங்க. அதுலேயும் சப்டிவிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு 34th கொஷினில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் புக் இன்டீரியர் கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து சாப்டர் 2 சாப்டர் 3லேருந்து புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் புக் பேக் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் 35ல் A and B. ஸோ B கொஷின் நமக்கு புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ புக் பேக் தெளிவாக படித்தா ஒரு கொஷின் இங்கே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். இந்த கொஷின் அண்ட் இங்கே B கொஷின். அடுத்தது வந்து பாருங்கள் நமக்கு ஏல வந்துட்டு புக் இன்டீரியர், அதாவது 2 or 3 மார்க் கொஷின் இருக்கு இல்லையா, அதை வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதை தான் இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். 9 and 24th கொஷின் ஓகேவா. ஸோ இதில் செகண்ட் B ஆப்ஷனில் தான் நமக்கு புக் இன்டீரியர் கேட்டிருக்காங்க. அப்போ புக் பேக் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த ஒரு கொஷின் அட்டன் பண்ணியிருக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள் A கொஷின் வந்து புக் பேக் தான். நெக்ஸ்ட் இதில் ரெண்டுமே புக் இன்டீரியர் கிட்டங்க 38ல். ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம ஏதாவது ஒன்று படிச்சு தான் ஆயிருந்திருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் அண்ட் ரூல்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஈஸி தானே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் புக் பேக் எப்படி கேட்டிருக்காங்க, புக் இன்டீரியர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். என்னடா இத்தனை எல்லாமே கலராக புக் இன்டீரியரே இருக்கே அப்படின்னு வந்து யோசிக்க வேணாம்ப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து கான்செப்டில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் டவுட்ஸ் வந்து இருக்கும், எப்படி வந்து கேட்பாங்க, ஸோ புக் ஃபுல்லாக படிக்கணுமா அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணலாம். அதையும் தாண்டி எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஆப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்கப்பா. 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம், ட்ரையல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். அது போக நம்ம லைவ் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் இன்டீரியர் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுலேருந்தே நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரியா. மிஸ் பண்ணாமல் லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் மார்க்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியாப்பா. ஓகே எஸ். ஸோ எக்ஸாமுக்கும் சூப்பராக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்பா.